சென்னையில் இருக்கிற சிறப்பு வாய்ந்த கோயில் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறையா கோயில்களோட பெயர் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சென்னை போரூரில் இருக்கிற சிறப்பு வாய்ந்த கோயில் அப்படின்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வருது இந்த ஆதிஜலகண்டேஸ்வரர் கோயில். இந்த ஆதிஜலகண்டேஸ்வரர் கோயில் பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட சிறப்பு என்ன, இதோட விசேஷம் என்னன்னு அந்த கோயிலோட குருக்கள் கிட்டேயே இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். ஓம் நமச்சிவாய. எங்களுடைய ஆதி குபேர ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தின் சார்பிலே மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, சென்னை மாநகர் போரூர் பூர்ணமல்லி வழியிலே அமைந்திருக்கின்ற ஏரிக்கரையிலே அமர்ந்திருக்கின்ற இந்த ஆலயம் பல்வேறு நற்பலன்களை தந்து பல்வேறு புகழை தந்திருக்கிறது. இந்த ஆலயம் அமைந்து சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே ஆதி குபேர ஜலகண்டீஸ்வரர் அனைவருக்கும் அருள்பாவித்து வருகிறார். எங்களுடைய ஜலகண்டீஸ்வரர் அதை எளிதாக எங்களையெல்லாம் ஆக்கி இந்த வருகின்ற மக்களுக்கு வாழ்வளித்து செழிப்புகள் தருகின்ற காரணத்தினால் நாம் வேண்டியதை ஒரு முறை வந்தாலே உங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் எத்தனையோ பேர் இங்கே வருகை தந்து மேன்மேலும் உயர்ந்திருக்கிறார்கள். வாழ்க்கையிலே படுகின்ற துன்பங்களை விலகி தருபவர்தான் எங்களுடைய ஆதி குபேர ஜலகண்டீஸ்வரர். இங்கே எங்கள் ஆலயத்திலே அத்தனை ஆலயத்திலும் விஷ்ணு துர்கை இருக்கும். ஆனால் எங்கள் ஆலயத்திலே சிவதுர்கை அமர்ந்து அருள் பாவிக்கின்றார்கள். அதே போல முத்துமாரியம்மன், அதே போல கஜலட்சுமி, சாய்பாபா, பஞ்சமுக ஆஞ்சநேயர், இப்படி ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் எங்களுடைய காலபைரவருக்கும் சந்தன காப்பு நடைபெற்று அனைத்து பக்த கோழிகளுக்கும் அருள்பாவிக்கின்றார் எங்களுடைய காலபைரவர். அதே போல 18 படியும் பம்புலி வாகனமும் கொண்ட தினமும் அபிஷேகத்தில் ஆண்டு ஐயப்ப பக்தர் அனைவருக்கும், ஐயப்ப சாமி ஐயப்ப பக்தர் அனைவருக்கும் அருள் பாவிக்கின்றார். இங்கே வந்து இந்த ஆலயத்திலே தங்களுடைய குறைகளை சொன்னால் அத்தனையும் நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய ஆதி குபேர ஜலகண்டீஸ்வரர் அமைந்து உங்களுக்கு அருள் தருகிறார் என்பதை மிகவும் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆலயத்திலே சப்த கன்னிகள் ஏரிக்கரை ஓரத்திலே அவர்கள் விளையாடுவதற்காக சப்த கன்னிகள் அமர்ந்து அனைவருக்கும் தங்களுடைய குலதெய்வமாக விளங்குகின்ற சப்த கன்னிகள் இங்கே அமர்ந்து அருள்பாவிக்கின்றார்கள். அதே போல முனீஸ்வரர் என்றவர் இங்கே அமர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 12 மணி அளவில் அவருக்கு பூஜைகள் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, காசியிலிருந்து கொண்டு வந்தது போல சலவைக்கல்லாலான காசிலிங்கம் தங்கள் கையாலே அனைவரும் காசியிலே செய்வது போல தாங்களே அபிஷேகம் செய்து வழிபடலாம் என்ற வகையிலே அமைத்திருக்கிறோம். அதே போல இங்கே ஒரு சிறப்பான அமைப்பு உண்டு. அந்த எங்கள் ஆலயத்தில் உள்ளே நுழைந்தால் கடைசியாக சப்தகன்னி, அதற்கு பக்கத்திலே சித்திரகுப்தர் தனியாக அருள் பாவித்து கொண்டிருக்கிறார். அந்த சித்திரகுப்தர் இங்கே தவிர்த்தால் காஞ்சிபுரம் மட்டும்தான் போய் அவரை பார்க்க வேண்டும்.
இது இங்கே அவருக்கென்று தனி ஆலயம் அமைத்து தனி குடமுழக்கம் நடத்தி அவருக்கு சிறப்பான முறையிலே ஒவ்வொரு சித்திரை பௌர்ணமிக்கும் மிக விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் செய்து மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே போல அரசனும் வேம்பு இணைந்து இங்கே அருள் பாவிக்கின்றார்கள். அந்த இடத்திலே பல நாகக்கன்னிகள் 4 திசை விநாயகரும் அமர்ந்து அனைவருக்கும் நல்லது செய்து கொண்டிருக்கிறார். அதை அடுத்து வந்தால் வள்ளல் பெருமான் வள்ளலார் அவரும் இங்கே அருள் பாவிக்கின்றார். அதை அடுத்து வரும்போது உங்களுக்கு இமயமலை காட்சி கொடுப்பது போல சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகர் அவர்களோடு இந்த உலகத்தையே அனைத்தையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சித்தர்கள் 18 சித்தர்களை அமைத்து இந்த ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்து வந்து நன்மை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆலயத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு பிரதோஷமும் மிக அருமையாக நடைபெறுகிறது. அதே போல இந்த ஆலயத்திலே ஒரு சிறப்பான அம்சம் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், தமிழகத்திலே எங்கும் இல்லாத ஆண் பெண் வடிவத்திலே எங்களுடைய நவக்கிரக சிலைகள் அமைக்கப்பட்டு 9 பேருக்கு பதிலாக அர்த்தநாரீஸ்வரர் வடிவிலே 18 பேராக அனைவர் குடும்பமும் ஒற்றுமையாக விளங்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த ஆலயத்திலே மிக அழகாக நவகிரகங்கள் அமைய பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்திலே மிகவும் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றவர் எங்களுடைய ஆதி குபேர ஜலகண்டீஸ்வரர். ஏனென்று சொன்னால், ஆங்காங்கே ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பார்வதி, ஒரு பக்கம் முருகன், ஒரு பக்கம் விநாயகர், இப்படி 4 இடத்தில் இருப்பார்கள். ஆனால் எங்கள் ஆலயத்தில் மட்டும்தான் சிவலிங்கம், அகிலாண்டேஸ்வரி, முருகர், விநாயகம் என்று ஒரு வாசப்படி தாண்டினாலே 4வரையும் ஒரே இடத்திலே தரிசிக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆலயத்திலே உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நந்திய பெருமான் இப்பொழுது அன்னாபிஷேகம் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி பௌர்ணமியிலே மிக அழகாக அன்னாபிஷேகம் பெருவிழா நடைபெறுகிறது. அதே போல கார்த்திகை தீப விழா எப்படி திருவண்ணாமலையிலே தீபம் ஏற்றி கொண்டாடுகிறார்களோ அதேபோல இங்கே 8 நாட்கள் முதல் 10 நாட்கள் வரை எரிந்து கொண்டிருக்கின்ற தீபத்தை அனைவரும் பார்த்து சென்று வணங்குவார்கள். காரணம், அந்த அளவிலே எங்களுடைய ஜலகண்டீஸ்வரர் அந்த தீபத்தை அருள் புரிகிறார் என்பதை அனைவரும் உணர்வார்கள். அதை அடுத்து மார்கழி மாதம் பௌர்ணமியிலே ஆருத்ரா தரிசனம் மிக அழகாக நடராஜ பெருமானுக்கு இங்கே அலங்காரம் செய்து அந்த ஆருத்ராவை மிக சிறப்பான முறையிலே கொண்டாடி வருகின்றோம். இப்படி அதை அடுத்து மகா சிவராத்திரி அன்று மிக அழகாக இரவு முதல் விடியும் வரை அனைவரும் நின்று ஒவ்வொரு அலங்காரத்தையும் 4 முறை அந்த அபிஷேகங்களை கண்டு ஒவ்வொரு அலங்காரத்தையும் காண கண்கோடி வேண்டும் என்ற நோக்கிலே பக்தர்கள் முண்டியடித்து கொண்டு வந்து பார்க்கின்றவை அனைவரும் உணர்வார்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அலங்காரத்திலே அவர் அருள் பாவிக்கின்ற காரணத்தினால் இங்கே அனைவரும் முண்டியடித்து கொண்டு அவரை காண வருகை தந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு நோக்கங்கள் கொண்ட எங்களுடைய ஆலயத்திலே அனைத்தும் நல்ல முறையிலே 4வது முறை குடமுழக்கு நடத்தி சிறப்பான முறையிலே இப்பொழுது இந்த ஆலயம் செயல்படுகிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற இந்த யூடியூப் சேனல் அனைவருக்கும் எங்களுடைய ஆதி குபேர ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தின் சார்பிலே
மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அனைவரும் சிவலோகத்திலே சிவபதியோடு சிவனோடு ஒன்றிணைந்து அனைவரும் சிவகதி அடைய வாரீர் வாரீர் என்று அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.